அவங்க பேச பேசதான் நிக்கணும்ன்ற பலன் வேணும். அவங்க பேச பேசதான் நான் சாட்சியா வாழுவேன் நீங்க சொல்லணும். அவங்க பேச பேச உங்களுக்குள்ள பரிசுத்தமும் உங்களுக்குள்ள தைரியமும் உங்களுக்குள்ள நம்பிக்கையும் பெருகணுமே தவிர ஒரு நாள் உங்களுக்குள்ள அவநம்பிக்கை வரக்கூடாது. பிரச்சனை வந்த பிறகும் கூட நீங்க தற்கொலை பண்ணிக்கணும் சாகணும் நீங்க நினைச்சது இல்ல. ஆனா எப்ப நினைச்சீங்க தெரியுமா? எப்ப நினைச்சீங்க தெரியுமா? நீங்க நேசிச்ச இல்ல உங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை அவ்வளவு மட்டமா குறைச்சு பேசும்போது சிலருடைய வார்த்தை உங்களை எப்படி பண்ணிருக்கு தெரியுமா? சொல்லுங்க. சிலர் உங்களை பேசும்போது நீங்க என்ன நினைச்சீங்க தெரியுமா? பேசாம உயிரோடு இருக்கிறத விட எதுக்கு உயிரோடு இருக்கலாம்? இது யாருடைய உங்களை நொறுக்கிறதுக்காகவே அனுப்புவோம். ஸோ உங்களை காயப்படுத்துறதுக்காகவே அனுப்புவான். நீங்க ஒரு இடத்துல மூலையில போய் உட்காரணும்னு நினைக்கிறதுக்காகவே அனுப்புவான். நான் சொல்றேன், நான் எத்தனை அந்த மாதிரி கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை கடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள ஒரு கட்டு உங்களை கட்டி வச்சிருக்கலாம். நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், நான் இவ்வளவுதான், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்றுட்டேன் ஆண்டவரே. இனி என்ன நம்பாதீங்க, வேற யாரையாவது நம்புங்க ஆண்டவரே. இனி எனக்கு கொடுக்காதீங்க, வேற யாருக்காவது கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டே இருக்கலாம். உங்க உள் மனசுக்குள்ள வந்த சில தோல்விகள் அதை திரும்ப அப்படியே நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு நான் இன்னும் எப்படி வாழுவேன், நான் எப்படி செய்வேன், நான் என்ன எல்லாரும் மாதிரி என்னால இருக்க முடியாது, என்னால வாழ முடியாது. ஆனா கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல உன் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு உங்க கையை பிடிச்சு இல்ல அப்படி கிடையாது, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அந்த கட்டுகளில் இருந்து வெளியே வாருங்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு தெரியும். தீயவருக்கு நடக்கிறதா எனக்கும் நடக்கும். சில நேரத்தில் ஆண்டவரை ஆராதிக்காதவங்களுக்கு நடக்கிறதா எனக்கும் நடக்கும். அதை வச்சு என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு இல்ல, அதை வச்சு என் ஆண்டவர் பெரியவர் சின்னவர் அப்படின்னு கணக்கு போட முடியாது. எனக்கென்று அவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஹல்லேலூயா. பெருமையை பேசி அலைய வேண்டாம், பெருமையா இருக்க வேண்டாம். ஆனா ஒண்ணு இருக்கணும், இன்னைக்கு ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல தெளிவா பேசுறாரு. இந்த சப்ஜெக்டை நான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு நான் நினைக்கல, ஆனா ஆவியானவர் இன்னைக்கு பேச வைக்கிறாரு. தெளிலாளுடைய அந்த ஸ்பிரிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு அதான் திரும்ப சொல்றேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, பிரிஞ்சிடலான்னு சொல்லுவாங்க. பாஸ்டர், என் கணவனார் இப்படிதான் பாஸ்டர் இருக்காரு, என் மனைவி இப்படிதான் பாஸ்டர் இருக்காங்க, அதனால என்ன ரொம்ப மட்டம் தட்டிட்டாங்க, நான் அப்படி ஜீரோவா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு யாராவது இருப்பீங்க. அவரை விட்டு பிரிகிறதுக்காக சொல்லல. ஆனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த மாதிரி அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படும் போது உங்க இருதயத்துக்குள்ள அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் போதுமானது. நீங்க இந்த சிம்சோன் செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? நீங்க 16ஆம் அதிகாரம் 16 வருஷத்தை வாசிப்பீர்களானால், இப்படி அவனை தினம் தன் வார்த்தைகளாலே நெருக்கி அலட்டி இருக்கிறதுனால் சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு. ஹலோ, எப்படியாமா சொல்லுங்க? சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்துமா விசனப்பட்டு. எனக்கு தெரியும், இந்த பிரேயர்ல இருக்கிறவங்க நிறைய பேரு எத்தனையோ பிரச்சனை வந்த பிறகும் கூட நீங்க தற்கொலை பண்ணிக்கணும் சாகணும் நீங்க நினைச்சது இல்ல. ஆனா எப்ப நினைச்சீங்க தெரியுமா? நீங்க நேசிச்ச இல்ல உங்க கூட இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களை அவ்வளவு மட்டமா குறைச்சு பேசும்போது சிலருடைய வார்த்தை உங்களை எப்படி பண்ணிருக்கு தெரியுமா? சொல்லுங்க. சிலர் உங்களை பேசும்போது நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க தெரியுமா? பேசாம உயிரோடு இருக்கிறத விட எதுக்கு உயிரோடு இருக்கலாம்? இது யாருடைய ஸ்பிரிட்? தெளிலாளுடைய ஆவி. இன்னொருத்தர் பேசும்போது சாகலான்ற எண்ணம் வரக்கூடாது, இந்த உலகமே வேண்டான்னு எண்ணம் வரக்கூடாது, இதை விட்டுட்டு ஓடிடலான்னு எண்ணம் வந்துடக்கூடாது. என்ன எண்ணம் வரணும் தெரியுமா? அவங்க பேசதான் தைரியம் வரணும், அவங்க பேசதான் நிக்கணும்ன்ற பலன் வேணும், அவங்க பேசதான் நான் சாட்சியா வாழுவேன் நீங்க சொல்லணும். அவங்க பேச உங்களுக்குள்ள பரிசுத்தமும் உங்களுக்குள்ள தைரியமும் உங்களுக்குள்ள நம்பிக்கையும் பெருகணுமே தவிர ஒரு நாள் உங்களுக்குள்ள அவநம்பிக்கை வரக்கூடாது. நீங்க உங்களை குறைக்க கூடாது.
அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ளே வருமானால், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிமையை ஊற்ற பண்ணி பலப்படுத்தி, இனி அந்த மனுஷனுடைய வார்த்தைகள் உங்களை ஒரு நாளும் அஃபண்ட் பண்ணாதபடி கர்த்தர் உங்களை கிருபையாய் கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன். கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம், நடந்ததை மறக்கணும். கர்த்தர் புதிய காரியத்தை எனக்காக செய்கிறவர். ஹalleluya ஆமென். சிலர் மேல இருக்கிற ஸ்பிரிட்டே என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, அவங்க நம்மகிட்ட பேசும்போது எப்பேற்பட்ட பலசாலியும் இந்த உலகத்துல வாழ வேண்டான்ற ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு சிலர் மேல அந்த ஆவி இருக்கும். பாருங்க, ஏசபேல் அப்படின்ற ஒரு ராணி, ஏசபேல் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றா, என் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செஞ்சது மாதிரி விடுகிறதுக்குள்ள உனக்கு நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய பலசாலி எலியா, எவ்வளவு பெரிய தைரியசாலி எலியா. ஆனா அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தான் சாக வேண்டும் என்று கோரி, தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, சிலருடைய வார்த்தை வந்த அம்பு மாதிரி நம்ம மேல பாயும். சிலருடைய வார்த்தை நம்முடைய ஈரலை பிளந்துரும், நெஞ்ச கிழிச்சிரும். ஆனா நீங்க இடமே கொடுக்க கூடாது, நீங்க இடமே கொடுக்க கூடாது. என்ன அசைக்க முடியாதுன்ற ஒரு கான்ஃபிடன்ட் நீங்க வரணும். இது யாருடைய ஸ்பிரிட் அப்படின்னா, தாவீது சொல்லும்போது சிமையை தூசிக்கிறான். இவனுக்கு தூசணை எப்படி வருது அப்படின்னா, ரத்த பிரியனே, ரத்த பிரியன்னா உனக்கு ரத்தம் பிடிக்கும், அவனுக்கு பேலியாளின் மகனே, உங்க அம்மா சரியில்லாதவா, நீ சவுல இந்த மாதிரி பஞ்சகமா கொன்னுட்ட, அவன் பாவம் தலைமையில இருக்குது, கர்த்தர் உனக்கு பழி வாங்குறாரு. இந்த வார்த்தைகள் அத்தனையும் அவனை உடைக்கிற வார்த்தை, அவனை சுக்குநூறா உடைக்கிற வார்த்தை. அவன் உயிரோட இருக்கக்கூடாது. ஒண்ணு அவன் கோவம் அடிக்கணும், கோவம் அவனுக்கு ஏதாவது செய்யணும், இல்லை அப்படின்னா இவன் வருத்தப்பட்டு வெளியே போகணும். ஆனா வேதம் சொல்லுது, தாவீது ரெண்டையுமே செய்யல. பிரதர், சிஸ்டர், அன்பு தகப்பனே, தாயே, சிலர் உங்களை குறித்து பேசும்போது, சிலருடைய நாவு பட்டயம் போல இருக்கும்போது, இந்த ரெண்டு காரியமுமே நீங்க செய்யக்கூடாது. ஒண்ணு, நீங்க அவன் பேசுகிற வார்த்தையை பட்டு கோவப்பட்டு அவனை பழி வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஹலோ ஹலோ, நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. இங்க இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. சிலர் உங்களை கோவக்காரங்களை எப்படி மாத்துவாங்க தெரியுமா? உங்களை எப்படி கோவக்காரங்களை மாத்துவாங்க தெரியுமா? சிலர் பேசி பேசியே உங்களை என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசும்போது உங்களுக்கு கோபமும் வந்துடக்கூடாது, அதே நேரத்தில் அவங்க பேசும்போது நீங்க ஒன்னும் இல்லைன்ற ஃபீலும் உங்களுக்கு வந்துடக்கூடாது. கேட்கல? புரிஞ்ச நான் சொல்றது உங்களுக்கு? இந்த ரெண்டு காரியத்திற்கும் தப்பு வச்சவங்க குறைய கொஞ்சம் பேர் தான். இந்த ரெண்டுக்குமே தப்பு வச்சவங்க பரிசுத்தவான்கள் கூட நிறைய பேர் இதுல சிக்கிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். சில தெளிலாளுடைய ஆவி இருக்குது, சில ஏசபேலுடைய ஆவி இருக்குது. இந்த ஏசபேலுடைய ஆவி, இந்த தெளிலாளுடைய ஆவி உங்களை கட்டாது, உங்களை உடைக்கும், உங்களை அழிக்கும், உங்களை சாகத்தக்கதா உங்களை கொண்டு போய் விடும். இந்த ஆவி ஆம்பளைகளுக்குள்ளையும் கிரியை செய்யலாம், இந்த ஆவி பெண் பிள்ளைகளுக்குள்ளையும் கிரியை செய்யலாம், இந்த ஆவி கணவனுக்குள்ளையும் வேலை செய்யும், இந்த ஆவி மனைவிக்குள்ளையும் வேலை செய்யும், இந்த ஆவி அம்மா அப்பா கூட உள்ளவிட வேலை செய்யும், இந்த ஆவி டீச்சருக்குள்ள வேலை செய்யும், இந்த ஆவி மேனேஜருக்குள்ள வேலை செய்யும். யாருக்குள்ள வேலை செய்ய நீங்க யாராவது அதில் அஃபெண்ட் ஆயிருக்கீங்களா? யாராவது இருக்கீங்கன்னா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், எந்த மனுஷனுடைய வார்த்தையும் என்ன எக்ஸ்ட்ரீமா கோவப்படுத்தி என்ன பழி வாங்குற அளவுக்கு என்ன கொண்டு போய் விடாது. சிலத வெறும் வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, சிலத வெறும் வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். சொல்லுங்க எல்லாருமே, சிலத வெறும் வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். பேசின ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், அதை எப்படிதான் எடுக்கணும்? வார்த்தையா மட்டும்தான் எடுக்கணும். அந்த அந்த எண்ணத்தோட தான் நீங்க மூவ் ஆகணும். அதை ஒரு வாழ்க்கையாகவோ இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமாகவோ அதை நினைச்சிடக்கூடாது. சரி விட்டுரு. அதான் ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாருல, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறதை கேள்விப்பட வேண்டியதா இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல. அதனால இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவரே,
என் மேல் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், நான் எந்த கட்டில் எதில் நீங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு விடுதலை ஆகணும், இன்னைக்கு விடுதலை ஆகணும், இன்னைக்கு விடுதலை ஆகணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? விடுதலை ஆகணும். ஹல்லேலூயா. ஒரு 3 விதமான கட்டுகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வேகமாக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கட்டு எந்த கட்டு அப்படின்னா, நமக்கு நாமே கட்டுகிற ஒரு கட்டு இருக்குது. என்ன கட்டு? சத்தமா சொல்லுங்க. நீங்க அவிழ்த்து விட வேண்டிய ஒரு கட்டு இருக்குது. நீங்க அவிழ்த்து விட வேண்டிய கட்டு இருக்கு. என்ன கட்டு சொல்லுங்க? நமக்கு அடுத்தவன் எல்லாம் கட்டல, பிசாசெல்லாம் கட்டல, நம்மளா என்ன பண்ணிட்டோம்? நிறைய பேர், ஆமா நிறைய பேர் நிறைய துணியை கிழிச்சு அவங்களே கட்டியிருக்கேன். நான் ஒரு உருப்படாதவன், நான் ஒரு வேண்டாதவன், நான் ஒரு அழகற்றவன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தனோ தெரியல, நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன், எனக்கு சாதிக்க வாய்ப்பே இல்லை, நான் வெளியே வரவே மாட்டேன், நான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் பிறந்தவன், எனக்கு அம்மா சரியில்லை அதனால நான் சரியில்லை, எங்கள் அப்பா எனக்கு சரியில்லை அதனால தான் எனக்கு சரியில்லை, எனக்கு எதுவுமே மண்டையில் ஏறவே ஏறாது, நான் எது தொட்டாலும் நல்லா இல்லாமல் தான் போகும், எதுவுமே நல்லா வராது, நான் எல்லாம் வெளியே வர்றதுன்றது அப்படிதான் கூடாத காரியம் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே கட்டுகிற கட்டு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த கட்டிலிருந்து முதல்ல வெளியே வரணும். ஆமேன். எனக்கு நானாகவே ஒரு கட்டை என்ன பண்ணிடக்கூடாது எப்பவுமே. சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம், ஆண்டவர் வச்சிருக்கிற தீர்மானம் நான் நம்புகிறேன். என் எண்ணத்தை மிஞ்சி, என்னுடைய பலத்தை மிஞ்சி, என்னுடைய அறிவை மிஞ்சி, என்னுடைய படிப்பை மிஞ்சி, என்னுடைய யோசனையை மிஞ்சி என் மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற தேவனுக்கு அப்படியே நல்ல கைகளை தட்டி, முழு பலத்தோடு கைகளை தட்டி, முழு பலத்தோட கைகளை தட்டி சொல்லுங்க, அப்பா என் மேல கட்டி வச்சிருக்கிற கட்டுகளை, என் மேல வச்சிருக்கிற கட்டுகளை, என் மேல வச்சிருக்கிற கட்டுகளை அவிழ்த்தறியக்கூடிய ஒரு பலனை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. தருகிற தேவன், தருகிற தேவன், தருகிற தேவன், தருகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த கட்டை அவிழ்த்துருங்க பாருங்க. ஒன்று அப்படியே வரட்டும். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல ஒரு கல்லறை, அந்த கல்லறைக்கு உள்ள நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்கு உயிர் வந்துச்சு. ஹலோ, உயிர் கொடுத்தவர் யார்? கேட்கல. ஆனா உங்களால நடக்க முடியல. உங்களுக்கு உயிர் வந்துச்சு, செத்து 4 நாள் ஆயிடுச்சு, நாருமேன்னாங்க. ஆனா ஆண்டவர் உயிரை கொடுத்துட்டாரு. உங்களை மனுஷங்க கெஸ் பண்ணது மாதிரி இல்லை, நீங்க உயிரோடு வச்சுட்டீங்க. ஆனா இப்போ என்ன பண்ணிருக்கோம்? உங்களை சீலைகளால கட்டப்பட்டிருக்கிறது. இந்த சீலைகளால கட்டப்பட்டிருக்கிற அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக எந்த கட்டை அவிழ்த்து விடணும் சொல்லுங்க? என் நினைவு அவர் நினைவு அல்ல, என் நினைவு அவர் நினைவு அல்ல. மோசையை குறித்து வேதம் சொல்லுது, அவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தனக்குத்தானே ஒரு கட்டை கட்டிட்டார். என்ன கட்டு கட்டிட்டார் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கூப்பிடுறாரு, பாப்பா உன்னை அதுக்கு தான் தீர்மானிச்சேன், அதுக்கு தான் உன்னை காப்பாத்தினேன், அதுக்கு தான் உன்னை எகிப்திற்கு கொண்டு போனேன், அதுக்கு தான் உன்னை பழக்க வச்சேன், 40 வருஷம் உன்னை நான் உருவாக்குனேன் எல்லாம் சொன்னாலும் இந்த மோசை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மனுஷனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ. ஆனாலும் என்ன சொல்றேன், விட்டுருங்க ஆண்டவரே, நம்மளால எல்லாம் முடியாதுப்பா, நான் எல்லாம் விட்டுட்டேன். அது என்னைக்கோ ஒரு நாள் திரும்ப 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 ஆண்டவர் போராடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ அப்படி நினைக்காத, நீ அப்படி நினைக்காத, நான் உன்னை கர்த்தராகிய நான் அல்லவோ, கர்த்தராகிய நான் அல்லவோ. கடைசி வரையிலையும் தான் மேல இருக்கிற தன்னை குறைச்சுதான் சொன்னானே தவிர, ஆனா வேதம் சொல்லுது மோசே அவ்வளவு ஞானம் உள்ளவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன், ஒரு தைரியசாலி. ஒருத்தன் அடிக்கிறான்றதுக்காக பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதவன்.
தன்னுடைய மாமனாருடைய வீட்டில் போகும்போது கூட அவ்வளவு களைப்பின் மத்தியிலையும் அந்த பிள்ளைகளுக்காக போராடி ஆட்டுக்கு தண்ணி காமிச்சவன். இவ்வளோ பெரிய பலசாலி தனக்குத்தானே ஒரு வட்டத்தை கட்டியிருந்தான். என்ன அப்படின்னு சொன்னா, நான் இவ்வளவுதான், என் குடும்பம் இவ்வளவுதான், என் எதிர்காலம் இவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் அந்த மோசையைத்தான் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்குள்ள ஒரு கட்டு உங்களை கட்டி வச்சிருக்கலாம். நீங்க மனசுல நினைச்சுக்கலாம், நான் இவ்வளவுதான், நான் ஒரு ஃபெயிலியர், நான் தோற்றுட்டேன் ஆண்டவரே. இனி என்ன நம்பாதீங்க, வேற யாரையாவது நம்புங்க ஆண்டவரே. இனி எனக்கு கொடுக்காதீங்க, வேற யாருக்காவது கொடுங்க ஆண்டவரே. ஒருவேளை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டே இருக்கலாம். உங்க உள் மனசுக்குள்ள வந்த சில தோல்விகள் அதை திரும்ப திரும்ப அப்படியே நான் ஒரு பிரயோஜனம் இல்லை, நீங்களே உங்களுக்கு ஒரு நான் இனி எப்படி வாழுவேன், நான் இனி எப்படி செய்வேன், நான் என்ன எல்லாரும் மாதிரி என்னால இருக்க முடியாது, என்னால வாழ முடியாது. ஆனா கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்துல உன் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு, உங்க கையை பிடிச்சு, இல்ல அப்படி கிடையாது, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடும்படியாய் ஆண்டவர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அந்த கட்டுகளில் இருந்து வெளியே வாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உன்னதமானவருடைய பலன், மகா பெரிய தேவனுடைய பலன் இந்த ஜெபத்திலே சத்தத்தை கேட்க அப்படியே கடந்து வருகிறது. 20 லட்சம் ஜனங்களுக்கு மோசேயை தலைவனாய் மாற்றினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, நீ உன சிறு பிள்ளைன்னு சொல்லாத, நீ திக்குவாயின்னு சொல்லாத, நீ மந்த நாவென்று சொல்லாத. வாயை உண்டு பண்ணின நான் உனக்கு சொன்ன காரியத்தை செய்கிறதுக்கு பலன் தருவேன். Thank you Jesus, hallelujah. எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் என்னை கட்ட வேண்டும் என்று நினைச்சாலும், நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை கட்டி எப்பவுமே உங்களை நீங்களே ஒரு வட்டத்தை, நீங்களே ஒரு எண்ணத்தை, நீங்களே ஒன்றை கொண்டு அதை வளர்த்துறாதீங்க. இதை அவுத்துருங்க, முதல்ல அவுத்துருங்க. உங்களை குறிச்ச தாழ்வான எண்ணங்கள், உங்களை குறிச்ச குறைவான எண்ணங்கள், உங்களை குறிச்ச அவமானமான எண்ணங்கள் மாறி போகட்டும், விலகி போகட்டும். சிலருக்கு பாருங்க, எங்க அம்மா இப்ப ரொம்ப பலவீனமா இருந்தாங்க. என்னை பார்த்து பேசும்போது அப்படிதான் பேசுனாங்க. நான் இனி எதுக்குப்பா உயிரோட இருந்து என்னப்பா பண்ண போறேன்? நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், உங்க எல்லாருடைய நன்மையும் பார்த்துட்டேன், உங்க பிள்ளைகள்லாம் வளர்ந்துட்டாங்க பார்த்துட்டேன், அவ்வளவுதான்ப்பா. என்ன ஆண்டவர் நல்லபடியா எடுத்துக்கணும்னு ஜெபம் பண்ணேன் அப்படின்னு தான் எங்க அம்மா சொன்னாங்க. என்ன நல்லபடியா ஆண்டவர் எடுத்துக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணேன். இனி எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான். அப்ப நான் எங்க அம்மாட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல, நீங்க இதுக்கு முன்னாடி எங்களுக்கு அம்மாவா எவ்வளவு வேல்யூவா இருந்தீங்களோ, இனி நீங்க இருக்கிற வேல்யூ எங்களுக்கு ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க படுக்கையா கிடந்தா கூட நீங்க படுத்துட்டு ஒரு ஸ்தோத்திரம் பண்றீங்க பாருங்க, ஒரு ஜெபம் பண்றீங்க பாருங்க, இந்த ஜெபம் எவ்வளவு நேரம் எங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க கொடுத்த சாப்பாடு அன்னைக்கு மட்டும் தான் உதவி செஞ்சிருச்சு, நீங்க எங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது அன்னைக்கு மட்டும் தான் உதவி செஞ்சிச்சு. ஆனா நீங்க இப்ப ஜெபம் பண்ற ஜெபம் என் சன்னதி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்கும். அதனால நீங்க ஸ்பெஷல். எங்க அம்மாட்ட நான் அதான் சொன்னேன், இல்ல நீ அப்படி நினைக்காதம்மா, அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பிரயோஜனமுள்ள வருஷமா, பிரயோஜனம். அதனால இங்க இருக்கிற தகப்பனையும் தாயையும் பார்த்து அப்படிதான் சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்ட எந்த அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் என் சொந்த ரத்தமா அம்மாவா நினைக்கிறேன். நீங்க உன் பிள்ளைக்கு பாரமா இருக்காதன்னு நினைக்காதீங்க அம்மா. நீங்க இந்த உலகத்துக்கு பாரமா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க அம்மா. திட்டட்டும், ஏசட்டும், அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா நீங்க படுக்கையா இருந்து, நீங்க நடக்க முடியாம இருந்து, நீங்க அவ்வளவு வலியோட வேதனையோட நீங்க பண்ணுகிற ஒவ்வொரு ஜெபமும் நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையாய், உங்க வம்சத்திற்கு ஒரு பெரிய மகிமையாய், உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு ஒரு மகிமையாய் கண்டிப்பாக அமையும். அப்ப எல்லாரும் என்ன பாத்திரம் தான்? பிரயோஜனமுள்ள பாத்திரம். நான் பிரயோஜனமுள்ள பாத்திரம்.
நான் வேண்டாத பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் மறந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒரு கட்டை அவிழ்க்க போகிறோம். எந்த கட்டை அவிழ்க்க போறீங்க? எந்த கட்டை அவிழ்க்க போறீங்க? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. எங்களுக்கு நானே கட்டுகிற கட்டுகளை அவிழ்க்க போகிறேன். ஆமென். அதற்கு சாட்சியா இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். பாருங்க, ஐயா நீங்கள் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு தெரியாது, அவங்க கோயம்புத்தூர்ல ஊழியம் செய்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கை கால் ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான, நம்மளை மாதிரி அவங்களால கையில் எதுவும் செய்ய முடியாது, நம்மளால காலில் அவங்களால நடக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கிற ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியத்தெல்லாம் ஆண்டவர் செஞ்சுட்டு அவ்வளோ ஊழியம் செய்கிறாங்க. ஸோ வருகிற நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களைப் போல இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு உதவி செய்து அந்த ஊழியத்தை அதை செய்ய போகிறாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம நம்மளை கட்ட வேண்டிய அவசியம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் தேவராஜ்யத்திற்கு பிரயோஜனமான ஒரு பிள்ளை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் மேலே கட்டின கட்டை அவுர்த்து விட முடியுமா உங்களால்? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய மனுஷன் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தும் எலியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவருக்கே ஒரு கட்டு கட்டிட்டாரு. அவ்வளோதான், போதும் கர்த்தாவே. இல்லை, அப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க. ஆண்டவரே, என்னை வலுவாமல் காத்து கொள்ளுவீராக. என்னை குறித்து நான் எப்பவுமே ஒரு கட்டுக்குள்ள நான் அகப்படாதபடி, நான் எந்த நிலைமையில் இருந்தால் என்னை தூக்கி எடுக்கிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுறதற்கு என்னை ஒரு நாளும் விட மாட்டார், தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இந்த உபவாச ஜெபம் முடியவே நீங்க எழும்பி நிற்கணும். எழும்பி நிற்கணும். உங்க கட்டுகள் எல்லாம் உடைச்சிட்டு எழும்பி நிற்கணும். உங்க மனசு பேசுறதெல்லாம் நீங்க உடைச்சிட்டு எழும்பி நிற்கணும். உங்க சிந்தை உங்களுக்குள்ள பேசுறது அத்தனையும் தூக்கி போட்டுட்டு எழும்பி நிற்கணும். நீங்க பலன் கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு, நீ தைரியப்படு, பலன் கொள்ளு, திடப்படு. ஆமென், ஆமென். Thank you Jesus. Hallelujah. Hallelujah. லாசருவே வெளியே வா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதான கட்டு. இந்த லாசரு ரொம்ப வியாதியாய் கிடக்கும் போது இயேசுவை அழைக்கிறார்கள். இயேசு வர தாமதித்த உடனே லாசரு அவனுக்குள்ளே ஒரு கட்டை கட்டிட்டார். என்ன அப்படின்னா, நான் செத்துருவேன், நான் செத்துருவேன், நான் இறந்துருவேன். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை லாசருவே, உன்னுடைய கட்டுகள் இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக. அப்போ நம்பர் 1, நீங்க மறந்துடக்கூடாது. நம்ம செயல்படணும்னா, நம்ம கர்த்தருக்காக நிற்கணும்னா, சாட்சியா நிற்கணும்னா நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படணும். முதலாவது நமக்கு எந்த கட்டு அவிழ்க்கப்படணும் அப்படின்னா, எனக்கு நான் ஒருபோதும் எந்த கட்டுகளையும் கட்ட அனுமதிக்க கூடாது. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுங்க. யார் ஒன்ன என்ன சொன்னாலும் நீ ஒன்ன எப்பவுமே கட்டிடாத. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை ரெண்டாவது எந்த கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி நிற்கிறவர்கள் நமக்கு கட்டுகிற கட்டுகளை அவிழ்க்கணும். ஆமே. நீங்க வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 46வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மார்க்கு 10ஆம் அதிகாரம் 46வது வசனம், பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்கள் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படும் போது, திமேத்தியின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டு இருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். ஆமே. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ ரெண்டாவது ஒரு சூழ்நிலை வருது. பர்திமேயு, இந்த குருடனை பற்றி தெரியும், வழி அருகே பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாய் போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, விருப்பம் இல்லை.
எப்படியாவது எல்லார போல பார்வை அடைய வேண்டும் என்று விரும்பினார். உடனே சத்தம் போட்டு கத்துறான். என்ன கத்துறான் அப்படின்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்களாமா, அவன் பேசாதபடி அவனை அதட்டினார்கள். வாய மூடுப்பா, வாய மூடு, வாய மூடு, கத்தாரு, எது கத்துற? உனக்கு என்ன, உனக்கு வந்து அற்புதம் செய்ய போறாரா? உன் பக்கத்தில் வந்து நிற்க போறாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? அவர் போக வேண்டாமா? வாய மூடு, எதுக்கு மாதிரி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அத்தனை பேரும் சுற்றி இருக்கிற ஒருத்தருக்கு கூட இவன் விடுதலை ஆகணும், இவனுடைய கண்ணு பார்வையடையணும், இவனுக்கு இயேசு சுகம் கொடுக்க முடியும், இவனை இயேசு விடுதலை ஆக்க முடியும்னு சுத்தி இருக்கிற யாருமே நினைக்கல. எல்லாரும் என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் பார்வை அடைய மாட்டான், இவன் எழும மாட்டான், இவனால இவன் பிச்சை தான் எடுக்க முடியும், இவன் எதுக்கு கத்திட்டு இருக்கான், இவன் எதுக்கு பிரயாசப்படுறான், இவன் நம்மள மாதிரி ஒருத்தனா அப்படின்னு அத்தனை பேரும் நினைச்சு அவனை கட்டினாலும் இந்த பர்திமேயோ ஒரு முடிவெடுத்துட்டான். எப்பா, நீங்க யாருமே என்னை தடுக்க வேண்டாம், நீங்க யாருமே எனக்கு சுகம் கொடுக்க வேண்டாம், நீங்க யாருமே என்ன இந்த இடத்துல உட்கார வைக்க வேண்டாம். எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க அத்தனை பேர் கட்டின கட்டுகளையும் அவிழ்க்கிற ஒருவர், நீங்க அத்தனை பேர் சொன்ன வார்த்தையும் மாற்றுகிற ஒருவர், உங்க அத்தனை பேருடைய வார்த்தையும் முறியடித்து அவர் நிறைவேற்றுகிற ஒருத்தர் என் கூட இருக்கிறார். நீங்க கட்டுகிறதற்கு நான் ஒரு நாளும் அனுமதி கொடுப்பது இல்லை. உங்களுடைய கட்டுகளை உடைத்து நான் தாண்டுவேன், உங்க கட்டுகளை உடைச்சு நான் தேவனை கூப்பிடுவேன். வேதம் சொல்லுகிறது, அவன் அப்படி செய்ததுனாலேயே ஆண்டவர் திரும்பி பார்த்து கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் கட்டின கட்டுகளுக்குள்ள நீங்க சிக்கி இருக்கலாம். அவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன், அவங்க தான் இப்படி என்ன பண்ணினாங்க, அவங்க தான் இன்னும் இந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்து தள்ளுனாங்க. அவங்க திரும்ப திரும்ப உங்களை கட்டிகிட்டே இருக்கலாம், திரும்ப 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 எழும்பலான்னு நினைக்கும் போது அவங்க வார்த்தை உங்களை கஷ்டப்படுத்து, எழும்பலான்னு நினைக்கும் போது அவங்க குறுக்க போடுறாங்க, அவங்க முன்னேறவே விடாதது மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், அவர்கள் கட்டின கட்டுகளை, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை, அவர்கள் உங்களை நடத்தின விதத்தை மாற்றுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உங்க இருதயத்தின் ஆழத்தில் அது காயமா இருக்கா? உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் அதை மறக்க முடியாததா இருக்கா? உங்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடியலையா? எடுத்து போடவே முடியலையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? அவங்க மனுஷன் தானே, அவங்க சொன்னது மனுஷன் தானே. அந்த மனுஷனுடைய வார்த்தை ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணக்கூடாதுன்னா கட்டி போடவே கூடாது. ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொருத்தர் நம்மளை கட்டும் போது அதிலிருந்து வெளியே வராம இருக்கவே மாட்டாங்க. சிலரை இதுக்கென்றே சத்துரு வந்து சொல்லி அனுப்புறான், உங்களை உடைக்கிறதுக்காகவே, உங்களை நொறுக்கிறதுக்காகவே அனுப்புவான். ஸோ உங்களை காயப்படுத்துறதுக்காகவே அனுப்புவான். நீங்க ஒரு இடத்துல மூலையில போய் உட்காரணும்னு நினைக்கிறதுக்காகவே அனுப்புவான். நான் சொல்றேன், நான்லாம் எத்தனை அந்த மாதிரி கடந்து வந்திருக்கேன் தெரியுமா? எத்தனை கடந்து வந்திருக்கிறேன். மனுஷங்க எத்தனை பேர் கட்டணும்னு நினைச்சிருக்காங்க தெரியுமா? ஆல்மோஸ்ட் அப்படியே கட்டிடுவாங்க, செய்யவே வேண்டான்னு தோணும், இனி பண்ணவே கூடாதுன்னு தோணும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கூட இருந்துட்டு, ஏன்பா அவங்க சொல்ற வார்த்தை என் வார்த்தையோட பெருசா அவனுக்கு தோணுதோ? அவங்க என்ன பெரிய கடவுளாப்பா? அவங்க தான் உன்னை ரட்சிச்சாங்களாப்பா? அவங்க தான் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சாங்களா? அவங்க தான் உன்னை வேறு பிரிச்சாங்களா அப்படின்னு ஆண்டவர் உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கேள்வி எழுப்பும் போது நான் சொல்லுவேன், இல்லவே இல்லை ஆண்டவரே, மனுஷனுடைய கட்டுகளுக்கு நான் அடங்கி இருக்கிறவன் அல்ல. அந்த கட்டுகளை அவிழ்த்து, அந்த கட்டுகளை நொறுக்கி அதிலிருந்து என்னை முன்னேற பண்ணுகிற ஒரு இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அந்த வார்த்தையை மறந்து விடு, அந்த வார்த்தையை மறந்து விடுன்னு கர்த்தர் சொல்றாரு. அந்த சூழ்நிலையை மறந்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த மனுஷன் செய்கிறதை மறந்து விடுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியினே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்பினிடத்துல இருந்த ஸ்பிரிட்டும் அதுதான். என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே கட்டுறாங்க அவனுடைய சகோதரர்கள். என்ன உன் சொப்பனை நிறைவேறும்னு நினைச்சீங்களான்னு கட்டுறாங்க.
ஆனா வேதம் சொல்லுது, தன் சகோதரர்கள் கட்டின அத்தனை கட்டுகளையும் உடைத்தெறிந்தவன் தேவனுடைய மனுஷன் யோசேப்பு. உங்க சொந்தக்காரங்க உங்களை குறித்து கட்டினது எல்லாத்தையும் உடைச்செறிகிறதுக்கு கர்த்தர் பலன் தருவார். எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? அவங்க வார்த்தையை கர்த்தர் மாற்ற போறார். அவங்க வார்த்தை தலைகீழாய் மாற போகிறது. அவங்க நடக்காதுன்னு சொன்னதை கர்த்தர் நடத்தி வைக்க போகிறார். அவங்க இனி ஆகாது என்று சொன்னதை கர்த்தர் ஆகும்படியாய் பண்ண போகிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. அவருடைய வார்த்தைகளை இல்லாமையாய் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டி இருக்கிற கட்டுகள் உடைவதாக. என் கணவனாருக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டின கட்டு உடைவதாக. எங்க மனைவிக்கு விரோதமாய் மனிதர்கள் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் உடைவதாக. சத்தமா ஜெபம் பண்ணி, ஆவியில நிறைஞ்சு ஜெபம் பண்ணி, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவங்க எழும்ப மாட்டான்னு சொல்லுவாங்க, கர்த்தர் உன்னை எழுப்பி நிறுத்துவார், உன்னை எழுப்பி நிறுத்துவார். அவர்கள் நாருமே என்று சொல்லுவார்கள், கர்த்தர் இல்லை, உன்னை வாசனை கொடுக்கிறவனாய் மாற்றுவார். கட்டுகள் உடையட்டும் உடையட்டும் உடையட்டும். ஹல்லேலூயா. தொழிலுக்கு விரோதமாய் சொன்ன கட்டுகள் இப்பொழுது உடைவதாக. வருமானத்திற்கு விரோதமாய் கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உடைவதாக. மனிதர்கள் யாரை கட்டி வைத்திருக்கிறார்களோ, மனிதர்களால் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது 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 இந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கும் போதே எஸ் 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 ஜெபம் பண்ணுவோம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. அவர்கள் கட்ட முடியாது, அவர்கள் கட்ட முடியாது, அவர்கள் என்னை கட்ட முடியாது. கட்ட வீழ்த்து விடுகிற இயேசு, கட்டுகளை உடைக்கிற இயேசு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுவரையிலும் நடந்திருக்கலாம், ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிறகு அது நடக்க போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக, அந்த கட்டுகள் உடைவதாக. லாதாமா ரஹதா நம ரஹதலமா. அம்மா கட்டின கட்டு, அப்பா கட்டின கட்டுகள், சொந்தக்காரன் கட்டின கட்டுகள், கூட பிறந்தவங்க கட்டின கட்டுகள் இப்போ இப்போ இந்த நிமிஷத்துல, இந்த நிமிஷத்துல பிறக்கும் போது அந்த நர்ஸ், அந்த டாக்டர்ஸ் எந்தெந்த வார்த்தையை சொல்லி என் பிள்ளையை கட்டினார்களோ, இப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, 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 அவிழ்க்கப்படுவதாக. இயேசுவே, உம்முடைய ஆவியானுடைய மகிமை ஊற்றப்படுவதாக. இப்போ இங்கே இருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக, ஆன்லைன்ல இருக்கிறவர்கள் மேல் ஊற்றப்படுவதாக. இவர்களுடைய பிள்ளைகள், இவருடைய குடும்பம் யாருக்காக ஜெபம் பண்றாங்களோ அந்த பிள்ளைய எந்த சொந்தம், எந்த நண்பன், எந்த மனுஷன் கட்டுனானோ அந்த பிள்ளைக்கு இங்கே இருந்து ஜெபம் பண்ணும் போதே அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால ஜெபி ஜெபிக்க 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 ஜெபிக்க. ஸ்தோத்திரம். இல்ல பிரதர், உங்களை குறித்து சொன்னது மாற போகுது, உங்களை குறித்து சொன்ன அந்த வார்த்தை மாற போகுது, உங்க குடும்பத்தை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது, உங்க வியாபாரத்தை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது, உங்க ஃபியூச்சரை குறித்து சொன்ன வார்த்தை மாற போகுது. அதை மாற்றுகிற ஒரு கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்ராஹிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், எப்படி கைவிடுவேன்? ஹல்லேலூயா. அன்பின் கயிறுகளால் எங்களை கட்டி அணைத்தவர். யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. உனக்கு எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். உன்னை எதிர்த்து வழக்காடுவோர் உன் சார்பில் வருவார்கள். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம்.
அதிசயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. அதிசயம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. நம்புறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. எல்லாருடைய கரங்களை உயர்த்தி thank you Jesus. என்னை சுற்றி இருக்கிறவர்கள் கட்டின கட்டுகள் எல்லாம் thank you Jesus. ஹalleluya. அதை அவிழ்த்து போடுவதற்கு நீர் வல்லவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya. சோ நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கட்டுகளிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 முதலாவதாக நமக்கு நாமே கட்டுகிற கட்டிலிருந்து வெளியே வரணும். நம்பர் 2, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நம்மளை வந்து 3வது நபர்லாம் கட்ட மாட்டாங்க. யார் கட்டுவாங்கன்னு தெரியுமா? நம்முடைய அம்மாவே நம்மளை கட்டிடுவாங்க, நம்முடைய அப்பாவே நம்மளை கட்டிடுவாங்க. வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய மனைவி ராகேல் வந்து 2வது பிள்ளை பென்யமீனை பெத்தெடுக்கும் போது அவ துக்கத்தோடே அந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறான். அப்படின்னா வழியில பிரயாணம் போகும்போது தான் பிரசவ வலி வருது. அவங்க பிரசவ வலி கொடுமையான வலியா இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உடனே அந்த பிள்ளைய வந்து இப்போ வந்து பிரசவ வலியில் அந்த குழந்தை பெத்துட்டாங்க. குழந்தை வந்துச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா பெனானி என்கிற பேரை வைக்கிறாங்க. பெனானி அப்படின்னு சொன்னால் துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ரொம்ப தோல்வி அப்படின்னு அர்த்தம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற பேர் அப்படி வச்சுட்டாங்க. நீ பிறக்கும் போதே என்னை வேதனையோட பிறக்க வச்சு என்னை கொன்னுட்டப்பா நீ. சிலர் சொல்லுவாங்கல்ல, சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பிள்ளைங்க மேலே அவங்க அம்மா அப்பா ஒரு தீராத பழி ஒன்று வச்சுருவாங்க. நீ பிறந்ததுலேருந்து தான் எனக்கு பிஸ்னஸ் சரியில்லை, நீ பிறந்ததுலேருந்து தான் அந்த குடும்பம் இப்படி போச்சு, நீ பிறந்ததுலேருந்து தான் நான் ஜெயிலுக்கு போனேன், நீ பிறந்ததுலேருந்து தான் குடும்பம் உடஞ்சிருச்சு. சில பிள்ளைகளை சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கட்டுவாங்க பாருங்க, அப்படி கட்டுவாங்க, கட்டி வச்சுருவாங்க. அந்த பிள்ளைக்கு எங்கே போனாலும் அதுதான் ஞாபகம் வரும். ஐயோ நம்ம இப்படி தேவையில்லாமல் பிறந்த அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்திட்டோம், தேவையில்லாமல் பிறந்து எல்லாருக்குமே நம்ம கெடுதல் உண்டு, அப்படிலாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி பெனானி என்று பேர் வச்சாங்க. ஆனால் அவங்க அப்பா பேரை மாத்திட்டார், பென்யமீன் மாத்திட்டார். யாபேஸும் அப்படிதான். யாபேஸ் பிறக்கும் போது தன்னுடைய தாய் வந்து ஒரு கட்டு கட்டுறாங்க பாருங்க. என்ன கட்டுறாங்க அப்படின்னு சொன்னா, இவன் வந்து யாபேஸ் அப்படின்றது என்ன அர்த்தம்? துக்கத்தின் மகன் அப்படின்னு அர்த்தம். இவன் துக்கத்தின் மகன். சூழ்நிலையை அந்த சூழ்நிலையில பார்த்தா அந்த அம்மா வந்து அந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தருக்கு உங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே, உங்க ரத்த சம்பந்தமான உறவே உங்களை கட்டி இருந்தா கூட நீங்க அந்த கட்டிலிருந்து என்ன பண்ணணும்னா வெளியே வரணும், வெளியே வரணும். எங்க அம்மாவே என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும், எங்க அப்பாவே அந்த பார்த்து என்ன வார்த்தை சொல்லியிருந்தாலும், என் அப்பாவை விட மேலான ஒரு அதிகாரம் படைத்த ஒரு அப்பா இருக்கிறார். எங்க அம்மாவுடைய வார்த்தையை மாற்றுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் கட்டின கட்டுகளை உடைக்கிறதுக்கு ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர்கள் என்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவை விட பல மடங்கு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக செய்து முடிக்கிறதுக்கு வல்லவர், வல்லவர். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த கட்டிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா, சூழ்நிலைகள் என்னை சில நேரத்தில் கட்டும். எது கட்டும்? நான் பார்க்கிற சிச்சுவேஷன், நான் பார்க்கிற சில பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடந்து போகிற சில பாதைகள் வந்து என்ன பண்ணும்னா, நான் சூழ்நிலை ஒரு சில சூழ்நிலைக்குள்ள போகும்போது அந்த சூழ்நிலை வந்து என்ன சொல்லுன்னா, நீ இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள நீ வந்தாச்சு, நீ இந்த மாதிரி ஒரு போராட்டத்துக்குள்ள நீ வந்துட்ட, அவ்வளவுதான், இதுக்கு மேல நீ வர முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சூழ்நிலைகள் ஒரு சிச்சுவேஷனை ஒரு கிரியேட் பண்ணி ஒரு கட்டும். ஆனா அதிலிருந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. இந்த மனுஷனுக்கு மரிச்சு போனா பாருங்க, இந்த மனுஷனுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அவர் சொல்றாரு, சூழ்நிலை தான் காரணம். நீர் இங்கே இருந்திருந்தீரே ஆனால் நீ நேசித்த இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்க மாட்டானா, மரிச்சிருக்க மாட்டான். ஆனா இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அவ்வளவுதான், இயேசு வர்றதுக்கு சூழ்நிலை சாதகமா இல்லை, இயேசு வர்றதுக்கு சூழ்நிலை சரியா இல்லை, இந்த சூழ்நிலை அவனுக்கு கோஆபரேட் பண்ணாததுனால அவன் மரித்து போனான் என்று நினைத்து அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் சூழ்நிலையை காட்டிலும் ஒரு பெரிய தேவன்
நம்மோடு கூட அவர் இருக்கிறார். சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சிச்சுவேஷனை நமக்கு பக்கமாய் திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் மாற்ற முடியாத சூழ்நிலை என்று ஒன்றும் இல்லை. அவர் எடுத்து போட முடியாத சிச்சுவேஷன் ஒன்றும் இல்லை. நான் நம்புறேன், அவர் நிச்சயமாகவே நமக்காக எந்த சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி, சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகளை நமக்கு சாதகமாய் மாற்றுகிற கர்த்தர், சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரும் ஜெபிக்க போறோம். என்ன ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, நான் எந்த கட்டுகளுக்குள்ளேயும் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா அகப்படக்கூடாது. ஆமென். லாசரு மரித்து உயிரோடு எழுந்தது அற்புதம் அல்ல. மரித்து உயிரோடு எழுந்தது மட்டும் அற்புதம் அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டது மட்டும் அற்புதம் அல்ல. நீங்க அந்தகார இருளிலிருந்து வெளியே வந்தது மட்டும் அற்புதம் அல்ல. எது அற்புதம்னா உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படுவது தான் பெரிய அற்புதம். ஆமென். ஃப்ரீயா நடக்கணும், அப்படியே சந்தோஷமா நடக்கணும், பலத்தோட நடக்கணும். இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் அப்படிதான் உங்களை ஒரு கட்டோட நடக்கக்கூடாது, ஒரு விடுதலையோட நடக்கணும். எத்தனை பேர் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ண போறீங்க? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், இவனுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள், கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள். அதலரம் தனரோக தலரம், முன்னேற விடாதபடி, எழும்ப விடாதபடி, ஹல்லேலூயா, சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்க வைக்கிற கட்டுகளை எனக்காக அவிழ்க்கிற இயேசு என் கூட இருக்கிறார். எனக்காக அவிழ்க்கிற இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எனக்காக அவிழ்க்கிற இயேசு என் கூட இருக்கிறார். அவர் கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். ஜெபம் பண்ணுங்க, அப்படியே வல்லமையா பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும். காயப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கல்வாரி சிலுவைக்கு நேராய் வரட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண அந்த கிருபை பெருகுது. எந்த கட்டுகளும் என்னை கட்டக்கூடாது. இயேசுவே, வெளியே வர முடியாம ஒரு கட்டுகளுக்குள்ள அகப்பட்டிருக்கிறது உமக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை தாண்டி வளரக்கூடிய ஒரு கிருபை, இதை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு கிருபை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால உண்டாவதாக, உண்டாவதாக. இந்த கட்டுகளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாவதாக. சத்தம் உயர்த்தி முழு பலத்தோடு. இன்னைக்கு அதுல இருந்து விடுதலை ஆகாம போக கூடாது பிரதர். இன்னைக்கு அதுல இருந்து வெளியே வராம போக கூடாது பிரதர். எஸ் 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 ஹல்லேலூயா. செயல்பட விடாம கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்படுவதாக. ரத்தம் 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 ரத்தம், இயேசுவின் ரத்தம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை இப்பொழுது கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம்.